ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் பிட்டு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய, அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது. 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இதை எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்தமிச்சுலாம். அந்த மாதிரி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவல் புட்டு செய்கிறதுக்கு அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே நைஸாக, அதாவது ரவை பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 1 கப் சிவப்பு அவல், 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல், ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் 1 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா பதமாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து கையில் நல்லா பிடிக்கும் போது உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். அதுதான் சரியான பதம். இது நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ வெள்ளை அவலுக்கு சிகப்பு அவல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா உதிரியாக இல்லாமல் நல்ல முத்தாக, அதாவது மிளகு மாதிரி நல்ல முத்தாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல பதமாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல முத்தாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம புட்டை அவிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன கப்பு மாதிரி உள்ள ஸ்டீமரில் தான் நான் புட்டு அவிக்க போகிறேன். உங்களுக்கு அதிகமாக புட்டு அவிக்கணுன்னா நீங்கள் இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு துணி அப்படிலாம் வாழையிலே போட்டு நீங்கள் புட்டை சேர்த்துட்டு அவிச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அவிச்சிங்கன்னா புட்டு ரெடி ஆகிடும். அப்படி இல்லை கொலா புட்டு மாதிரி செய்கிறதா இருந்தாலும் கொலா புட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு மூடியை போட்டு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நான் ப்ரெஷர் குக்கரில் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. அதில் வெயிட்டை போடாமல் அதுக்கு பதிலாக இந்த கப்பை நீங்கள் அது மேலே வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே புட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷத்துக்கு பிறகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் புட்டாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி வெள்ளை புட்டும் நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது எப்படி முத்தாக இருக்குன்னு. சிவப்பு அவல் நல்ல உதிரியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல முத்தாக இருக்குது. சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல வாயில் நல்லா கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 விதமாக புட்டை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு இனிப்பு சுவைக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய காலை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம அவல் புட்டு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3/4 வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு புட்டு சேர்த்துக்கோங்க. புட்டை சேர்த்த பிறகு இந்த வாழைப்பழத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குழந்தைகளுக்கு விருப்பமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, ஸ்நாக்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக 10 நிமிஷத்தில். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபீஸ், அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு விருப்பமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.